பெண்களுக்கு இப்போதைக்கு ஏன் வயசு அதிகமான ஆண்களை பெண்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. பெண்கள் கூட வயசு அதிகமான ஆண்களை தான் பிடிக்குது. ஏன்னா இப்போ அது இயற்கையான ஆசை கிடையாது. பெண்களுக்கு வயது அதிகமானவங்கள தான் பிடிக்கும் அப்படிங்கிறது இயற்கையான ஆசை கிடையாது. அது எப்படி செயற்கையான ஆசைங்கிறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது ஒரு வயசில் அதிகமான ஆணுக்கு ரொம்ப இளமையான பெண்கள், தன்னை விட ஒரு 10 வயசு குறைவான ஒரு இளமையான பெண்ணு, அதெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். அதாவது ஒரு 30 வயசு உள்ள ஒரு ஆணுக்கு ஒரு 20 வயசு பொண்ணை பார்க்கும்போது ரொம்ப ஏக்கமாக இருக்கும். பாரா என்ன அழகாக இருக்கா. ஏன்னா இவன் 10 வயசு மூத்தவன். அல்லது ஒரு 40 வயசு ஆணுக்கு 30 வயசு பொண்ணை பார்த்தா ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ரொம்ப மிக வியந்து பார்ப்பான். ஏன்னா இவனுடைய தகுதி என்பது இவன் முதுமையை நோக்கி போயிட்டான். அப்போ ரொம்ப இளமையான பெண்களை பார்க்கும்போது இவனுக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும். அது நமக்கு கிடைக்காதா அப்படின்னு கூட ஏங்குவோம். அப்போ அந்த மாதிரி ஆண்களுக்கு நாம் கிடைச்சா நம்முடைய மதிப்பு அதிகமாகிடும்னு நினச்சி பெண்கள் நினைக்கிறாங்க. இப்போ அதே இது ஒரு 20 வயசு பையனை ஒரு 20 வயசு பொண்ணை 20 வயசு பையனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தா அவன் அந்த பொண்ணை இயல்பாக தான் பார்ப்பான். ஏன்னா இவனோட வயசும் 20, அவளோட வயசும் 20 அப்படிங்கிறனால அந்த பொண்ணை அவன் இயல்பாக தான் பார்ப்பான். தன்னுடைய வயது தானே அவளுக்கும் அப்படின்னு நினச்சி தான் பார்ப்பான். ரொம்ப வியந்து அரிதான ஒன்றை பார்க்குற மாதிரிலாம் பார்க்க மாட்டான். தனக்கு கிடைக்காத ஒன்று தனக்கு கிடைத்து விட்டதாக நினைக்க மாட்டான். தனக்கு தகுதி இல்லாத ஒன்று தனக்கு கிடைத்து விட்டது அப்படின்லாம் நினச்சி பார்க்க மாட்டான். ஏன்னா இவனுக்கும் வயசு 20, அவளுக்கும் வயசு 20 தான். ஆனால் ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆணுக்கு ஒரு 20 வயசு பொண்ணு கிடைச்சா அவன் எப்படி பார்ப்பான்னா, இவ்வளோ வயசு குறைஞ்ச ஒரு பொண்ணு நமக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்ப்பான். அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் அந்த மாதிரி தான் பார்க்கணும் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளைங்க நினைக்கிறாங்க. அதாவது நம்மளை ஏதோ மிகையாக பார்க்கணும், கிடைக்காத ஒன்று கிடச்சிருச்சிங்கிற மாதிரி பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்குற ஆணுக்கு போய் அவனை மாதிரி அந்த மாதிரி ஆண்களை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் நம்மளை நல்லா பார்த்துப்பான், ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய நகை செஞ்சு போடுவான், அதை செஞ்சு போடுவான், எல்லாத்தையும் ரொம்ப பார்த்துப்பான், கால் தரையில் பட விடாமல் தாங்குவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பெண்கள் தப்பு கணக்கு போடுறாங்க. இது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஒரு 40 வயசு ஒரு ஆண் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஒரு 25 வயசில் ஒரு பொண்ணு கிடைக்கிறான்னா ரொம்ப இளமையான பெண்கள் எப்படி இருப்பாங்க, அவங்கள அனுபவிக்கணும், எப்படி இருக்கும் இந்த இளமையான அந்த அழகு. தன்னை விட 15 வயசு இப்போ அவனுக்கு வயசாயிடுச்சுன்னு நினச்சி ஏக்கத்தில் இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு இளமையான ஒரு பெண்ணு அவனுக்கு கிடைக்கிறான்னா அவன் ரொம்ப வியந்து வாய் பளந்து பார்ப்பான். தனக்கு கிடைக்காத ஒன்று தனக்கு கிடச்சிட்டா மாதிரி பார்ப்பான். ரொம்ப அரிதான ஒன்று தனக்கு கிடச்சிருச்சு, ஒரு பெரிய பரிசு கிடச்சிருச்சு அப்படி அவனுக்கு அந்த மாதிரி நினைப்பான். அந்த மாதிரி பார்ப்பான்ல, அந்த மாதிரி தன்னை பார்க்கணுன்னு பொம்பளைங்க நினைக்கிறாங்க. இயல்பாக பார்க்கக்கூடாது, சும்மா பார்க்கக்கூடாது. அது ஒரு 20 வயசு பையன் 20 வயசு பொண்ணை எப்படி பார்ப்பான், சும்மா தான் பார்ப்பான். தன்னை மாதிரி தான் தன்னுடைய வயசு தான் இவளுக்கு அப்படி பார்க்குறத பொம்பளைங்க விரும்புறதில்ல. தன்னை மிகையாக பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அதாவது ரொம்ப அரிதான ஒன்றை பார்க்குற மாதிரி பார்க்கணும், பெரிய கிடைக்காத ஒரு பொருள் நமக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு பொம்பளைங்க நினைக்கிறதுனால தான் இந்த வயசு அதிகமான ஆண்களை பெண்கள் தேடுறாங்க. வயசு அதிகமான ஆண்களை பெண்கள் தேடுறதுக்கு இதுதான் காரணம். வயசு குறைவான பெண்களை தேடுறதுக்கு ஆம்பளைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பொண்டாட்டிங்கிறவ எப்படி இருக்கணும், பொம்பளைங்கிறவ எப்படி இருக்கணும்னா அந்த தன்னை மாதிரி இருக்கணும், தனக்கு இணையாக இருக்கணும்னு நினைக்கிறது கிடையாது. பேராசை, இதுதான் பேராசைன்றது. அந்த இளமையாக இருக்கணும், நம்மளை விட 10-15 வயசு கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும், அவள் எப்படி இருப்பான்னு இவனுக்கு பார்க்கணும். ஏன்னா அது இவனுக்கு கிடைக்கும். இவன் வயசில் இவனுக்கு நிறைய பொண்ணுங்க கிடைப்பாங்க, இவனோட வயசில் இவனுக்கு நிறைய பொண்ணுங்க கிடைப்பாங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் தன்னை விட ஒரு 10-15 வயசு சின்ன பொண்ணு கிடைக்கிறா அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்காகன்னு வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்காக கிடைக்கிறா அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு இருந்தான்னா நம்ம நல்லா அவளை நல்லா அனுபவிக்கலாம், ஜாலியாக இருக்கும், இளமையாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி ஆசையில் சின்ன வயசு பொண்ணுங்களை தேடுறான். நம்மளை மாதிரியே இருக்கிறா அப்படின்னா நாமளே வயசானவன். அப்போ நம்ம வயசுலேயே ஒரு பொண்ணை பார்த்தா அவளும் வயசானவளாக தான் தெரிவா நமக்கு. அப்போ நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும், அப்போ நல்லா ஜாலியாக இருக்காது. இந்த மாதிரி நினைப்பு, இந்த உளவியல் நிலைப்பாடு தான் பெண்கள் வயசு அதிகமானவங்களை தேடுறதுக்கு காரணம். ஆண்கள் வயசு குறைவான பெண்களை தேடுறதுக்கு காரணம். இது எப்படிப்பட்டதுன்னா,
ஒரு மலிவான நோக்கம்தான் இது. ஒரு நல்ல சிந்தனை கிடையாது. ஒரு வயசு ஒரே மாதிரி இருந்தால் தான் ஒரு பரஸ்பரம் சமத்துவம் என்கிறது அங்கே நடக்கும். வயசு ஒரே மாதிரி இருக்கணும். 20 வயசு பையனுக்கு 20 வயசு பொண்ணு, ஒரு 19 வயசு பொண்ணு அல்லது 21 வயசு பொண்ணு. 20 வயசு பொண்ணுக்கு 18 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே 20 வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அது மாதிரி 20 வயசு பொண்ணுக்கு 18 வயசுலேருந்து 22 வயசு பையனுக்கு 22 வயசு வரை உள்ள பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர, இதுதான் அப்போ தான் அவங்க ஒழுங்காக பேசிப்பாங்க. அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே வயது இருந்தால் தான் அவங்களுடைய அனுபவங்கள் நல்லாயிருக்கும், உரையாடல் நல்லாயிருக்கும். ஒருத்தர் இன்னொருத்தர் ஆலோசனைகளை கேட்டுட்டு இவங்க ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனையில் அவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப சின்ன பொண்ணுன்னா எப்பவும் அவள் சின்ன பொண்ணாக தான் இருப்பாள். இவன் ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் 20 வயசில் ஒரு பொண்ணை பார்க்குறான்னா அவள் எப்போதும் சின்ன குழந்தையாக தான் அவன் பார்ப்பான். அவளுக்கு எப்போதும் இவன் அறிவுரை சொல்லிகிட்டே இருப்பான். அவளை பேசவே விட மாட்டான், சுதந்திரமாக அவள் பேச்சை இவன் கேட்கவே மாட்டான். ஏன்னா அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு விவரமே தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயத்துலேயும் அவள் பேச்சை இவன் கேட்கவே மாட்டான். இவனுக்கு தேவை உடலுறவு. அது உடலுறவில் நல்லா இருக்கணும், ஒரு இளமையாக இருக்கணும். அவள் உடம்பு இளமையாக இருக்கும். இவனுடைய தாட்டே இவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே உடலுறவு தான், இந்த உரையாடல் கிடையாது. அந்த உரையாடல் தான் உண்மையான உறவுமுறைங்கிறது. இந்த பேசுகிறது தான் அடிப்படையான. ஒரு நாளைக்கு நீ வயசானதுக்கப்புறம் உடலுறவு வச்சுக்காம உன்னால் முடியாது. ஒரு வயசானதுக்கப்புறம் ஒரு 70 வயசுக்கு அப்புறம்லாம் உடலுறவை வச்சுக்க முடியாது. அப்போ உனக்கு கை கொடுக்குறது எதுனா, நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறது தான். கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கணும். அப்போ பேசிக்கணும், சரிசமமாக சகஜமாக பேசிக்கணும். உரையாடல், நீ பேசிக்கிட்டே இருப்பா அவள் கேட்டுக்கிட்டே இருப்பா, அல்லது அவள் பேசிக்கிட்டே இருப்பா நீ கேட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. 2 பேரும் சகஜமாக பேசிக்கணும். அல்லது யாராவது ஒருத்தர் கொஞ்சம் அதிகமாக பேச தான் செய்வாங்க. ஒரே வயசாக இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் அதிகமாக பேசுவாங்க. யார் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அவர்கள் அதிகமாக பேசுவாங்க. ஆனால் ஒரே வயசாக இருக்கணும். அந்த பேசுகிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு நண்பர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தனுக்கு 20 வயசு ஒருத்தனுக்கு 10 வயசுனா அந்த நட்பு நல்லா இருக்குமா? அது நட்பாக இருக்க முடியுமா? அவங்களுக்கு அந்த நண்பர்களுக்கிடையே உறவுமுறை சிறப்பாக இருக்குமா? அவங்க நண்பர்களாகவே இருக்க முடியாது. ஏன்னா ஒருத்தனுக்கு 10 வயசு ஒருத்தனுக்கு 20 வயசு. இவங்க 2 பேரும் எப்படி உரையாடுவாங்க? இவன் அனுபவம் அவனுக்கு புரியாது, அவன் அனுபவம் இவனுக்கு பெருசாக தெரியாது. 10 வயசில் உள்ளவனோட அனுபவம் 20 வயசில் உள்ளவனுக்கு பெருசாக தெரியாது. 20 வயசில் உள்ளவனோட அனுபவத்தை ஒரு 10 வயசு பையனால் புரிஞ்சிக்க முடியாது. அதே மாதிரி தான் ஒரு 10 வயசு 15 வருஷம் வித்தியாசத்தோட சின்ன பொண்ணுகளை கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் உடலுறவுக்கு நல்லாயிருக்கும். அவள் இளமையான உடம்பு, அதனால் உடலுறவில் நல்லா ஜாலியாக வச்சு அவளை உடலுறவு பண்ணிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்போட இவன் என்ன பண்ணுறான், ரொம்ப சின்ன பொண்ணை தேடுறான். ஆனால் உடலுறவு மட்டும்தான் வச்சுக்கிறான். பேசுகிறதுங்கிறது அங்கே உரையாடல் என்பது அங்கே கிடையவே கிடையாது. உரையாடல் அதாவது பேசுகிறது, சகஜமாக பேசுகிறது, ஒரு பிரச்சனையில் அவளுக்கு ஏதாவது தெரியுமா அவகிட்ட ஆலோசனை கேட்குறது, அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவள் தான் சின்ன பொண்ணாச்சே, இவனோட 10-15 வயசு சின்ன பொண்ணு. அவகிட்ட போய் என்ன கேட்டுக்கிட்டு அவளுக்கு என்ன விவரம் தெரியும்? அவளுக்கு தெரிஞ்சாலும் இவளை விட அவள் சின்ன வயசுங்கிறதுனால அவனுக்கு அதை கேட்கணும்னு தோணுது. சம வயசாக இருந்தால் தான் அவகிட்ட ஒரு ஆலோசனை கேட்பான், அவளும் ஒரு அபிப்பிராயத்தை இவங்கிட்ட சொல்லுவாள். அதுமாதிரி இவன் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவகிட்ட ஆலோசனை கேட்பான். அவள் ஒரு பிரச்சனை சொல்லிட்டு அவள் தனக்கு தெரிஞ்சதை இவங்ககிட்ட சொல்லுவான். சகஜமாக பேசிப்பாங்க, சமமாக பேசிப்பாங்க. பேசுவதில் சமத்துவம் இருக்கும். ரொம்ப வயசு வித்தியாசம் இருந்துச்சுன்னா பேசுகிறதே அங்கே இருக்காது. வெறும் உடலுறவுக்காக மட்டும்தான் அவங்க ஒன்று கூடுவாங்களே தவிர மற்ற நேரங்களில் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற நினைப்பே அவங்களுக்கு வராது. உடலுறவுக்காக தான் அவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்க. மற்ற நேரம் வேறு அவங்களுக்குள்ளே என்ன பேசிப்பாங்கன்னா, சாப்பிடுங்க, உட்காருங்க, தூங்குங்க, இந்த மாதிரி தான். இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது, அங்கே இருக்காது. அதாவது பேசுகிறதுல ஆர்வமாக இருக்கணும். அந்த உறவுமுறை தான் சிறப்பு. பேசுவதில் ஆர்வமாக இருக்க வேணும். அதனால் ஒரு பொண்ணை தேடும்போது சகஜமாக நல்லா பேசிக்கிறாங்களா, நல்லா பேசுகிறோமா, அந்த மாதிரியான ஒரு பொண்ணை ஒரு ஆண் தேடணும். அப்படி தேடும்போது அவன் அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், பேசுவதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். என்றைக்குமே நிற்க போகிறது அந்த பேச்சு தான். உடலுறவுங்கிறது ஒரு வயசோடு முடிஞ்சு போச்சு. மனித ஆயுள் 120 வருஷம் அப்படின்னா 70 வயசு வரைக்கும் தான் வேணால் கஷ்டப்பட்டு உடலுறவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உடலுறவு வச்சுக்க முடியாது, வேணால் கட்டி பிடிச்சிக்கலாம், முத்தம் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கணவன் மனைவியும் சந்தோஷமாக இருக்கிறது எதை நம்பினா, பேசுவதை நம்பி தான். பேசுவது தான் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். எப்போவுமே பேசுவது தான் மகிழ்ச்சியாக வச்சுருக்கும். உடலுறவு என்பது அது இன்னொரு மகிழ்ச்சி, அவ்வளோதான்.
உடலுறவு மட்டுமே மகிழ்ச்சி கிடையாது. அப்படி நினைக்கிறவங்க பேசுகிறதுல என்ன இருக்குது? என்னத்தை பெருசாக பேச போகிறாங்க? ஊர் உலகத்தில் புருஷன் பொண்டாட்டிலாம் என்னத்தை பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க? உடலுறவு வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கணும். ஒரு இளமையான பொண்ணை பாருப்பா, சின்ன பொண்ணாக பாருப்பா, அப்போ தான் நல்லாயிருக்கும். பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சின்ன பொண்ணை தான் ஆம்பளைங்க வாய் பொளந்து பார்ப்பாங்க, மிகையாக பார்ப்பாங்க, அரிதான ஒன்றா பார்ப்பாங்க, கிடைக்காத ஒன்று தனக்கு கிடச்சிட்டா மாதிரி பொக்கிஷத்தை மாதிரி பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி மாப்பிள்ளையை பாருங்கள். ஒரே வயசுலன்னா அவன் சும்மா தான் பார்ப்பான். அது நம்மளுடைய அருமை தெரியாது அவனுக்கு. என் இளமையோட அழகு அவனுக்கு தெரியாது. அந்த இளமை அழகு அதோட அருமை அவனுக்கு தெரியாது. ஏன்னா வயசு ஒரே வயசு. ஒரு 10-15 வயசு பெரிய ஆளாக பார்த்தா தான் சின்ன வயசு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தாங்குன்னு தாங்குவான். இளமையாக இருக்கும், அது அவனுக்கு கிடைக்காது, ஏக்கத்தோடு பார்ப்பான். அந்த மாதிரி பார்க்குறவனா பாரு அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த மாதிரி கிடச்சிருவாங்க. அப்புறம் என்னன்னா அவங்களுக்கு இடையில் பேசுகிறது குறைஞ்சிரும். சகஜமாக பேசிக்கிறது. இவன் பேசுகிறது அவளுக்கு புரியாது, அவள் பேசுகிறது இவருக்கு பெருசாக தெரியாது. ஒரு ஆலோசனை அவகிட்ட கேட்க மாட்டான். வாத்தியார் மாதிரி தான் நடக்கும். இவன் வாத்தியார் மாதிரியும் அவன் மாணவி மாதிரியும் சொல்கிறத செய்யணும். ஏதாவது எதிர்த்து பேசினா கோவம் தான் சில டைமில் அடிச்சுப்படுவான். இந்த மாதிரி வயசு குறைவான பெண்களை ஆண்கள் ஏன் தேடுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? வயசு அதிகமான ஆண்களை பெண்கள் ஏன் தேடிக்கிறாங்க? இதெல்லாம் ஒரு உறவு முறையோட உண்மையை புரிஞ்சிக்காம, எது முக்கியம், எதெல்லாம் முக்கியம், உடலுறவும் முக்கியம், பேசுவதும் முக்கியம். வெறும் உடம்பு மட்டுமே உன்னை கவர்ந்து இழுக்கக்கூடாது. பேசுகிறது தான் அங்கே மேலோங்கி நிற்கணும். அதன் பிறகு அந்த உடல் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு உடம்பு பிடிச்சிருக்கணும், அப்போ தான் நீங்கள் பேசுவீங்க. பேசுகிறீங்கனாலே அந்த உடம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஒரு கணவன் தன்னை மனைவிட்ட எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அவளோட உடம்பு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். அந்த மனைவிக்கும் அந்த கணவனோட உடம்பு பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். பிடிச்சா மட்டும்தான் அவங்க பேசுவாங்க, அடிக்கடி பேசிகிட்டே இருப்பாங்க. எனக்கு பேசவே தோணல, ஆனால் அவள் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னா உண்மையிலே உனக்கு உடம்பு பிடிக்கலன்னு தான் அர்த்தம். அது பிடிக்கலன்னு தான் அர்த்தம். அதை புரிஞ்சிக்க முதல்ல. உனக்கு நீ எந்த அளவுக்கு பேசுகிறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு உன் பொண்டாட்டியை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். உன் பொண்டாட்டியோட உடம்பு உனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். உன் பொண்டாட்டி மற்றவங்க பார்வையில் அழகாக இருக்கிறா, ஆனால் உன் பொண்டாட்டி அழகாக இருக்கிறா, உண்மைதான். ஆனால் அவகிட்ட பேசணும்னு உனக்கு தோணலை அப்படின்னா உண்மையிலே அவள் உனக்கு பிடிக்கல. அதான் உண்மை. அவள் உடம்பு உனக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அழகாக இருந்துட்டாலே அவங்க உடம்பு நமக்கு பிடிச்சி போகணுன்னு அர்த்தம் கிடையாது. அதுமாதிரி ஒரு ஆம்பளை அழகாக இருந்துட்டாலே அவனுடைய உடம்பு அந்த பொண்ணுக்கு பிடிச்சி போகணுன்னு அர்த்தம் கிடையாது. பிடிக்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக பேசுகிறீங்க, பேசுவதற்கு எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறீங்க. என்னால் பேசாமல் இருக்கவே முடியாது என் பொண்டாட்டிக்கிட்ட, என் புருஷன்கிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியாது, நாங்கள் நேரம் போகிறது தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா 2 பேர்த்துக்கும் அவங்கவுங்க அந்த 2 பேர்த்துக்கும் அந்த கணவனுக்கு அவன் மனைவியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அவன் உடம்பையே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுமாதிரி அந்த மனைவிக்கு அந்த கணவனோட உடம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, கணவனையும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். வெறுமனே பேசுகிறதே இல்லை, அழகு மட்டும்தான் இருக்கிறதா இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா உண்மையிலே பிடிக்கலன்னு அர்த்தம். பிடிச்சி போகிறதுங்கிறது தகுதியை அடிப்படையாக கொண்டது. அதாவது வயசு இயற்கையானதுங்கிறதுக்கு அது வயசை பார்க்காது, குறைஞ்ச வயசெல்லாம் தேடாது. தனக்கு சமமான ஒரு வயசை தான் தேடும். அதான் துணையாக தனக்கு சமமாக உரையாடுவதற்கு எளிதாக, உரையாடுவதற்கு இனிமையான ஒன்றைத்தான் அந்த உடல் தேடும். இந்த மாதிரி சின்ன வயசு பொண்ணு ஆண்கள் தேடுறதும், தன்னை வியந்து பார்க்கணும், வாயை பொழந்துக்கிட்டு பார்க்கணும், தன்னை பொக்கிஷம் மாதிரி பார்த்துக்கணும், எதோ கிடைக்காத தனக்கு கிடைத்தது போல் மிகையாக பார்க்கணும், இயல்பாக பார்க்கக்கூடாது, சும்மா பார்க்கக்கூடாது, சாதாரணமாக பார்க்கக்கூடாது. அவன் தன்னை ராணி மாதிரி பார்க்கணும், எதோ கிடைக்காத ஒன்று தனக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அப்படி பார்க்குறவன் யாராக இருப்பான்னா ஒரு 15 வயசு அதிகமான ஆண் தான் ரொம்ப சின்ன வயசு பொண்ணை பார்த்தா வாயை பொழந்துக்கிட்டு பார்ப்பான். அதனால் அப்படிப்பட்ட ஆண்களை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களோட எதிர்பார்ப்புக்கு அதான் காரணம். ஆனால் இயற்கையான ஒன்று இது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, சம வயசு ஒரு 20 வயசு பையன் 18 வயசுலேருந்து 22 வயசுக்குள்ளே தான் ஒரு பொண்ணை தேடணும். அது மாதிரி ஒரு 20 வயசு பொண்ணு 18 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் உள்ள ஒரு ஆணை தேடணும். இந்த மாதிரி 2 வயசு குறைவாகவோ 2 வயசு அதிகமாகவோ இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது.
இது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் முதல் கல்யாணம் இப்படித்தான் நடக்கும், முதல் கல்யாணம் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதிமுறை உள்ளது. 2 வயசு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கணும், அதுக்கு மேலே அதிகமாக இருக்கக்கூடாது. முதல் முறை கல்யாணம் பண்ணுறவங்க அப்படி இருக்கணும்னு அவங்க ஒரு விதிமுறை இருக்குது. அதன்படி தான் அங்கே முதல் திருமணம் நிச்சயிக்கப்படும். சும்மா 5 வயசு 10 வயசு அதிகமாக இருக்கக்கூடாது, அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கக்கூடாது. அது மாதிரி முதல் முறை திருமணம் செய்து கொள்கிறவர்கள் அவர்கள் வந்து இதற்கு முன்பு திருமணம் செய்யாதவர்களைத்தான் கல்யாணம் கொள்ள வேண்டும். அதாவது ஒரு பொண்ணு இப்போ தான் கல்யாணம் ஆக போகுது, ஆனால் அவள் கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளை ஏற்கனவே கல்யாணமாகி டைவர்ஸ் ஆனவன், அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. 2 பேருமே, அந்த மணமகளும் முதல் முறையாக கல்யாணம் புது மாப்பிள்ளையாக தான் இருக்கணும். அதாவது இதற்கு முன் திருமணம் ஆகாதவர்களை தான் முதல் முறையாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதற்கு முன் திருமணமே ஆகாத ஒரு மணப்பெண், ஒரு மணமகன், இதற்கு முன் திருமணமே ஆகாத ஒரு மணமகன், இவங்க 2 பேத்துக்கு இடையில் தான் கல்யாணம் இருக்கணும். ஆக இவங்க 2 பேத்துக்குள்ள வயசுங்கிறது எப்படி இருக்குன்னா 2 வயசு கூடுதலாக இருக்கணும், இல்லைனா குறைவாக இருக்கணும். ஒரு மணமகனுடைய வயசுங்கிறது மணமகளோட ஒரு 2 வயசு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கணும். அதுமாரி மணமகளின் வயது மணமகன் வயதை விட 2 வயசு கூடுதலாகவோ குறைவாகவோ இருக்கலாம். இதற்கு அதிகமாக இருக்கக்கூடாது. முதல் கல்யாணத்தில் இந்த விதிமுறை அங்கே கடைபிடிக்கப்படும். 2வதாக கல்யாணம் பண்ணுறாங்க, முதல் கல்யாணத்தை விவாகரத்து முடிஞ்சு இப்போ 2வதாக கல்யாணம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து விவாகரத்து ஆனவங்களை தான் கல்யாணம் பண்ணணும். விவாகரத்தான ஒரு ஆண் வந்து விவாகரத்தான இன்னொரு பெண்ணைத்தான் கல்யாணம் பண்ண வேண்டும். அந்த மாதிரி அங்கே ஒரு விதிமுறை இருக்குது. அப்போ வந்து ஒரு 5 வயசு வித்தியாசம் வச்சுக்கலாம். விவாகரத்தான ஒரு ஆண் வந்து தன்னை விட 5 வயசு குறைவாக உள்ள பெண் அல்லது தன்னை விட 5 வயசு கூடுதலாக உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அது மாதிரி விவாகரத்து ஆன ஒரு பெண் வந்து தன்னை விட 5 வயசு கூடுதலாக உள்ள ஒரு ஆண் அல்லது தன்னை விட 5 வயசு குறைவாக உள்ள, அதாவது 5 வயதிற்குள் குறைவாக உள்ள ஒரு ஒரு ஆணைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு 5 வயசு குறைவாகவோ அல்லது 5 வயசு கூடுதலாகவோ இதற்குள்ளே தான் இருக்கணும். ஒரு 30 வயசு உள்ள ஒரு பெண் வந்து முதல் முறை விவாகரத்து ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு, இப்போ 2வதாக ஒரு கல்யாணம் பண்ண போகிறா அப்படின்னா அவள் கல்யாணம் செய்து கொள்ளுகிற ஒரு ஆணின் வயது 35 வயதிற்கு கீழ் இருக்க வேண்டும், 25 வயதிற்கு மேல் இருக்க வேண்டும். அது மாதிரி ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா அவள் முதல் முறை டைவர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ 2வது கல்யாணம் பண்ணிக்க போகிறா. அவன் வந்து அதே மாதிரி முதல் முறை டைவர்ஸ் ஆன ஒரு ஆணை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவள் வயசு வந்து இப்போ 30 வயசுன்னு வைங்க. அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு ஆணின் வயது 25 வயதிற்கு மேலும் 35 வயதிற்கு கீழும் இருக்க வேண்டும். இந்த விதிமுறை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் கடைபிடிக்கப்படும். பொது உடைமை நடைமுறை அடிப்படையை கொண்டு இயற்கையோடு இணைந்து வாழுகிற அந்த மனித வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு விதிமுறை உள்ளது. இப்போ வந்து 2 முறை விவாகரத்து ஆயிடுச்சு, இப்போ 3வதாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போ வயதை இன்னும் அதிகரிக்கலாம். 10 வயது குறைவாக உள்ள ஒரு பெண், ஒரு ஆண் வந்து அவனுக்கு 40 வயசுன்னு வச்சுக்கோங்க. அவன் 2 முறை விவாகரத்து ஆயிடுச்சு, இப்போ 3வதாக அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னா அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து இவனுக்கு வயசு 40ங்கிறனால 30 வயசுக்கு மேலே உள்ள பெண், அது மாதிரி 40 வயசுக்கு கீழே உள்ள பெண், இவர்களில் யாரையாவது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பெண்ணும் வந்து 2 தடவை விவாகரத்து ஆகிருக்கணும். 3வதாக விவாகரத்தான 2 தடவை விவாகரத்தான ஒரு பெண்ணைத்தான் இவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அது மாதிரி ஒரு ஆணும் செய்து கொள்ள வேண்டும். அது மாதிரி ஒரு பொண்ணும் வந்து ஒரு ஆணை திருமணம் பண்ணிக்க போகிறா, 2 தடவை ஏற்கனவே விவாகரத்து ஆகிடுச்சு அவளுக்கு, அவளோட வயசு 30ன்னா அவள் திருமணம் பண்ணிக்க போகிற ஆணும் வந்து இதற்கு முன்பு 2 முறை விவாகரத்தானவனாக இருக்க வேண்டும். அது வந்து அவளுக்கு வயசு 30ன்னா அவள் திருமணம் செய்து கொள்கிற ஆண் வந்து ஆணின் வயது 40 வயதிற்கு கீழும் 20 வயதுக்கு மேலும் இருக்க வேண்டும். இதில் அவளுக்கு வந்து 40 வயசுன்னு வச்சுக்கோங்க. அவளுக்கு வந்து 2 தடவை கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ விவாகரத்து ஆகுது. 2 தடவை கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆகிடுச்சு, இப்போ 3வது கல்யாணம் பண்ண போகிறா அப்படின்னா அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஆணின் வயது 30 வயதிற்கு மேலும் 40 வயதிற்கு கீழும் இருக்க வேண்டும். அதே மாதிரி 2 முறை இவளைப் போலவே 2 முறை விவாகரத்தான ஒரு ஆணாகவும் இருக்க வேண்டும். எதுக்காகனா இந்த விதிமுறையெல்லாம்
ஆண்கள் வந்து சில இளமையான பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்காக, இதற்கு முன் திருமணமே ஆகாத இளமையான பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ணக்கூடும். விவாகரத்து செஞ்சுட்டு ஒரு இளமையான பெண்ணை திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற உள்நோக்கத்தோடு நடந்துக்குவாங்க. அவங்களுக்காக தான் அந்த மாதிரி உள்நோக்கத்திற்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, அதை கட்டுப்படுத்த வேண்டும், உள்நோக்கங்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இது போன்ற விதிமுறைகள். ரொம்ப இளமையான பெண்ணை, இவன் ஏற்கனவே 2 கல்யாணம் கூட பண்ணியிருப்பான், விவாகரத்து பண்ணிவிட்டு ஒரு இதுக்கு முன்னே கல்யாணமே பண்ணிக்காத ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்க முயற்சி பண்ணுவான். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி யாரையும் ஏமாற்றக்கூடாது. பெண்கள் கூட அதற்காக முயற்சி செய்யலாம். ஏற்கனவே 2 தடவை விவாகரத்து ஆகிடுச்சு ஒரு பெண்ணுக்கு, அவள் வயசு 40 இருக்கலாம். அப்போ 3வது திருமணம் பண்ண போகிறப்ப ஒரு பையன் வந்து இதற்கு முன்பு திருமணமே ஆகாத ஒரு சின்ன பையனை, ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆணை வந்து இவர் திருமணம் செய்து கொள்வதற்கு முயற்சி செய்யலாம் 3வதாக. அப்படி யாரும் முயற்சி செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விதிமுறை கொண்டு வரப்படுகிறது.